2024 ஒரு தவறை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்காங்க. 2014 ஒரு தவறு பண்ணாங்க, 2019 ஒரு தவறு பண்ணாங்க. அந்த தவறை 2024 ஜாதி ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம பெரிய லெவலில் வெற்றி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி கால்குலேட் பண்ணுறாங்க. 2014 என்ன தவறு பண்ணாங்க? பிஜேபி ஆதரவு வாக்கு, பிஜேபி எதிரான வாக்கு, மோடி ஆதரவு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த வாக்கு வங்கியை பலப்படுத்தி அதன் மூலியமாக 37 தொகுதியில் சோய்ப்படிச்சாங்க 2014. 2019 திமுக அதே தான் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற வாக்கு வங்கியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி 38 தொகுதியில் ஒரு ஸ்வைப் அடித்தாங்க. இந்த மோடி ஆதரவு மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல மோடி ஆதரவு வாக்கு வங்கியை அதிகப்படுத்துறதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு யாத்திரை ஒன்று நடந்துகிட்டு இருக்காப்புல. என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரை போயிட்டு இருக்கு. பட் இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற வாக்கு வங்கியை எப்படி உடைக்கிறது? இதுதான் எலெக்ஷனில் பெரிய லெவலில் ரோல் பண்ணுது. இதை உடைக்க மிகப்பெரிய கணக்கை பின்னணியில் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பின்னணி கணக்கை பற்றி தான் இந்த வீடியோட கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ மோடி ஆதரவுக்கு யாத்திரை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, மோடி எதிர்ப்புக்கு வாங்க பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயங்க, நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா தான் நம்ம பேச போகிற விஷயத்தோட முக்கியத்துவம் புரியும். திமுக என்ன பண்ணுது, அதிமுக என்ன பண்ணுது, நாம் தமிழர் என்ன பண்ணுது, எந்த யுகத்தில் இவங்க அரசியலை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சாதான் இதில் மாறுபட்டதாக பிஜேபி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும். திமுக என்ன பண்ணுது, 2019 பண்ண அதே ஃபார்மட் தான். தமிழகத்தில் நல்லாட்சி இருக்கிறதா நம்புகிறாங்க. மத்தியில் நல்லாட்சி வேணும்னா அந்த பிஜேபி தலைமையிலான ஆட்சி ஒழிக்கப்பட வேணும். 2019 அடித்த ஸ்வைப்பு மாதிரியே மீண்டும் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த வாக்கு வங்கியை மையமாக வச்சு தங்களுடைய அரசியல் கட்டமைப்பு வலுப்படுத்துறாங்க. அதன் மூலியமா 2024 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்க. இங்க அதிமுக என்ன பண்ணுதுன்னா, திமுக ஆட்சி சரியில்லை தமிழகத்தில், திமுக எதிர்ப்பு வங்கி பிளஸ் சிறுபான்மையினர் வாக்கை பயன்படுத்தி 2024 எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் அதிமுக இறங்கியிருக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது, திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, காங்கிரஸ் சரியில்லை, பிஜேபி சரியில்லை, மண்ணின் மைந்தலா இருக்கக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்போதுமே அவங்க ஃபாலோ பண்ற அந்த பேட்டர்ல அவங்க வாக்கு வங்கியை உயர்த்த அவங்க முயற்சி பண்ண போறாங்க. இதுல மாறுபட்டதா பிஜேபி என்ன பண்ண போகுது, அவங்களுக்கு ரெண்டே டாஸ்க் தான். மோடி ஆதரவு வாக்கு வங்கியை அதிகப்படுத்தணும், மோடி எதிர்ப்பு வாக்கு வங்கியை குறைக்கணும். மோடி ஆதரவு வாக்கு வங்கியை அதிகப்படுத்துறதுக்கு அண்ணாமலை அவர்கள் யாத்திரை போயிட்டு இருக்காரு. இந்த யாத்திரையோட தாக்கம் மோடி ஆதரவு வாக்கு வங்கியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. மோடி எதிர்ப்பு வாக்கு வங்கியை நம்ம உடைக்கணும். இதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய ஸ்வைப்பா இருக்குது. இந்த ஸ்வைப்பை உடைக்கணும்னா ஜாதி ரீதியா ஒரு தாக்குதலை நடத்தினா மட்டும்தான் அந்த ஸ்வைப் உடையும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அவங்களோட பிளானை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தமிழகத்தை 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். தென் தமிழகம், வட தமிழகம், கொங்கு பகுதின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இப்போ தென் தமிழகத்தில் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்த்தோம்னாவே இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ வரைக்கும் நான் பிஜேபியோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு அவ்வப்போது. அதே நேரம் இங்கே டிடிவி அவர்கள் முந்தானத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. திமுகவை நாங்கள் நம்பல, அதிமுகவை நம்பல, ஆட்சியில் இருந்தால் அதிமுக நல்லது செய்யல, ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் நல்லது செய்யல, மாற்று சக்தி எதுவும் வந்துச்சுன்னா எங்களோட ஆதரவை தெரிவிப்போம், நம்பும் வகையில் இருந்துச்சுன்னா அந்த ஆதரவு உண்டு அப்படிங்கிறத டிடிவி அவர்கள் தெளிவுபடுத்திட்டாங்க. ஓபிஎஸ் டிடிவி 2 பேருமே இணைந்து தான் செயல்படுறாங்க. இதன் மூலமா முக்குளத்தோர் வாக்குகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி கணக்கு போடுது. அதே நேரம் தேமுதிக அப்படிங்கிற அந்த கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், தேமுதிக அவர்களோட அந்த வாக்கு வங்கியை யார் பயன்படுத்த போறா அப்படிங்கிற அரசியல் மிகப்பெரிய லெவலில் போகுது. தேமுதிக வாக்கு வங்கியை பயன்படுத்தினாங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட அந்த ரசிகர்களோட ஓட்டு முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், தேமுதிக எங்க இருக்கோ அங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நாயுடு நாயக்கர் சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை கட்சிக்கு கொண்டு வர முடியும், மிகப்பெரிய விஷயத்தை கூட்டணி கொண்டு வர முடியும். ஸோ தேமுதிக அப்படிங்கிற அந்த கட்சி இந்த கூட்டணிக்குள்ள வந்துச்சுன்னா வட தமிழகம், தென் தமிழகம், அதே மாதிரி கொங்கு பகுதி ஜாதி ரீதியாகவும் சரி, அதே நேரத்தில் விஜயகாந்த் ரசிகர்கள் மூலமாக விழக்கூடிய ஓட்டா இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் தேமுதிக உள்ள வந்தா மிகப்பெரிய சொய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நம்புது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கே செல்வகுமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இந்த கூட்டணியில் இருக்காரு. முத்தரையர் வாக்குகளை இந்த கட்சி கொண்டு வர்றதுக்கான பணி அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அது சார்ந்த செயல்பாடுகளில் இருக்காரு. அதே நேரம் தேவர்குல வேளாளர் அப்படிங்கிற அந்த ஓட்டு வங்கியை கொண்டு வர்றதுக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் இப்போ வரைக்கும் பிஜேபி தலைமையிலான இந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதே நேரம் இவர் திரும்பி வந்துருவார் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் நம்பப்படுது. ஏன்னா மோடி அப்படிங்கிற ஒரு மனிதரை அவர் அந்த அளவு நேசிக்கிறாரு. என்னதான் சில முரண்பாடுகள் இருந்தாலும் மீண்டும் எங்க
கட்சிக்கு வந்துருவாரு, இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா தேவர்குல வேளாளர் வாக்குகளை முழுமையாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற விஷயத்த பிஜேபி நம்புது. ஸோ தென் தமிழகத்தில் இந்த ஜாதி மட்டும் நம்ம கிட்ட கையில் இருந்தால் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி ரொம்ப ஆழமாக நம்புது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதி அப்படிங்கிறது பிஜேபிக்கு இப்போது இல்லை எப்போதுமே ஒரு ஆதரவு வாக்குகள் அங்கே இருக்கும். முழுக்க முழுக்க அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எடுபடும். அது பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி பிஜேபி நம்புது. பாரம்பரிய வாக்குகள் கொங்கு பகுதியில் இருக்கிறதா பிஜேபி நம்புது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களோட தாக்கம், அவர் மூலமாக கவுண்டர் சமுதாயத்தோட வாக்கு வங்கியை கொண்டு வந்தலாம்னு சொல்லி பிஜேபி நம்புறாங்க. ஸோ கவுண்டர் சமுதாயத்தை கூட விட்டுருங்க, அண்ணாமலை அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட மனிதருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இந்த பகுதியில் மிகப்பெரிய ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நம்புது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கும் இங்கே சில செல்வாக்குகள் இருக்கு. ஸோ தேமுதிக இந்த கூட்டணியில் இருந்தாலும் மிகப்பெரிய விஷயத்தை கொங்கு பகுதியில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைமையிலான இருக்கக்கூடிய இந்த கூட்டணி நம்புது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாமக அப்படிங்கிற கட்சி இந்த கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான முயற்சியில் பெரிய லெவலில் ஈடுபட்டு இருக்காங்க. கட்சியோட பொதுக்குழு கூடிடுச்சுன்னா பாமக எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். பாமக ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே எங்களுக்கு வெற்றி இருக்கோ, எங்கே வெற்றி கிடைக்குமோ அந்த கூட்டணியில் தான் பாமக இருக்கும், வெற்றி கூட்டணியுடன் பாமக என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ பாமக அப்படிங்கிறது வட தமிழகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி கணக்கு போடுது. அதே நேரம் பாரிவேந்தர் அவர்கள் உள்ள வந்தாங்கன்னா உடையார் சமுதாயத்தை சார்ந்த வாக்குகள் பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நம்புது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கும் வட தமிழகத்தில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. ஸோ தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி உள்ள வந்துச்சுன்னா 3 ஏரியாலையும் ஒரு சின்ன ஒரு புஷ்ஷாவது இந்த கூட்டணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நம்புது. ஸோ PS கோயல் அவர்கள் சமீபத்தில் வந்து கூட தேமுதிக இப்போதைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசியிருக்காங்க. இது கூட கூட்டணி பேச்சுவார்த்தையோட தொடக்கம் தான் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் பேசப்படுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரவு வாக்கு வங்கிக்கு நான் முன்னாடி சொன்னபடி யாத்திரை, பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியை உடைக்கிறதுக்கு ஜாதி ரீதியான தலைவர்களை கொஞ்சம் உள்ள வச்சுக்கிட்டா அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கியை உடைக்கலாம்னு சொல்லி பிஜேபி கணக்கு போடுது. ஸோ இங்கே GK வாசன் அவர்கள் என்ன பண்ண போறாங்க, கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய லெவல் கேள்வியா இருக்கு. ஸோ இவங்க எந்த பக்கம் போக போறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் பெரிய லெவலில் பேசப்படுது. அதே நேரம் திமுக கூட்டணியிலேருந்து யாரும் அதிருப்தி அடைஞ்சு வெளியே வந்தாங்கன்னா அவங்களையும் யார் எந்த பக்கம் இழுக்க போறாங்க அப்படிங்கிற கால்குலேஷனும் இங்கே பெரிய லெவலில் இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஜாதி ரீதியாக உடைக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் இந்த செய்தி நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது. ஸோ என்னால் முடிஞ்சளவு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.